லக்ஷ்மி, லக்ஷ்மி, ஒரு டம்ளர் காஃபி கொண்டு வாமா. ரொம்ப டயர்டா இருக்கு. அடா என்னங்க இங்க அசால்ட்டா உட்கார்ந்திருக்கீங்க? கீழ என்ன நடக்குதுன்னு நீங்க பார்க்கலையா? நான் பார்க்கலையேம்மா, நேரா மேல வந்துட்டேன். என்ன ஆச்சு? கவர்மெண்ட்ல எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்களே, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, அன்னைக்கு கூட நியூஸ்ல பார்த்தேனே. அந்த ஃபார்ம் சம்பந்தமா தான் நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருக்காங்க. இப்போ நம்ம ரவி தம்பி இருக்கார்ல, அவர் தான் உட்காந்து எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு இருக்காரு. நம்ம இன்னும் ஃபில் பண்ணாமே இருக்கோமே, வாங்க நம்மளும் போய் ஒரு வேலையை பார்த்துட்டு வந்துருவோம். அட, நம்ம மகே மருமகெல்லாம் வீட்டுல இல்லையேம்மா, எல்லாரும் வரட்டும், ஒன்னா போலாம். அட அவங்க பண்ணும்போது பண்ணிக்கிட்டோங்க, நம்ம இப்போ சும்மா தான் இருக்கோம், நம்ம வேலையை பார்த்து வச்சிருவோமே. சரி, அப்போ போய் நம்ம ஆதார் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃபு எல்லாத்தையும் எடுத்துட்டு வா, ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் எடுத்துட்டு வா, அந்த தம்பிகிட்ட கொடுத்து பண்ண சொல்லுவோம். என்னம்மா எல்லாரும் இங்கதான் இருக்காங்க போலயே? ஆமாங்க, அதை நம்ம சீக்கிரமா சப்மிட் பண்ணி ஆகணும், அப்பதான் நம்மளோட பேர் ஓட்டர் லிஸ்ட்ல வரும். அதுக்காக தான் எல்லாரும் இப்பவே இந்த வேலையை பார்க்குறாங்க. ஓகே, முதல்ல இந்த போர்ட்டலுக்குள்ளே நம்ம போகணும். www.voters.eci.gov.in. ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போய் தான் நம்ம ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது எஸ்ஐஆர் நம்ம வந்து பதிவு பண்ண போகிறோம். நம்மளோட ஓட்டர் ஐடியோட டீட்டெயில்ஸை வந்து இதில் அப்டேட் பண்ணணும். ஏப்பா, அது என்னப்பா ரிவிஷன்? நம்ம டீடைல்ஸ் மட்டும் தான் இந்தியாவிலே மோஸ்ட் எடிட்டடான டீடைல்ஸா இருக்குமே, இது சரியா வருமா? தம்பி, இது எப்படி அப்டேட் பண்ணணும்னு எனக்கு தெரியலையேப்பா. அக்கா, உங்களோட பேர் ஸ்பெல்லிங்கு, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ்ஸு எது தப்பாக இருந்தாலும் ஃபார்ம் 8ல் நீங்கள் அப்ளை பண்ணணும். ரவி, என் பொண்ணு இப்பதான் முதல்ல ஓட்டு போட போறா, அவ எதுல அப்ளை பண்ணணும்? அப்படின்னா அவங்க நியூ ஓட்டருக்கு ஃபார்ம் 6ல் அப்ளை பண்ணணும். போன மாசம் தான் என் தாத்தா இறந்து போனாரு, அவரோட டீடைல்ஸ் எப்படி ஓட்டர் ஐடில இருந்து எடுக்கிறது? அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஃபார்ம் 7ல் அப்ளை பண்ணி அவங்களோட டீட்டெயில்ஸை அதுலேருந்து எடுத்துடணும். எப்பா எப்பா, எத்தனை ஃபார்ம், ரொம்ப தலையும் புரியல வாலும் புரியல போ. தம்பி, அது என்ன சொன்ன? voters.ac. என்னமோ சொன்னியே. அது ஏசி இல்லக்கா, இசிஐ. ரவி, என்னுடைய நெட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, வெப்சைட் லோட் ஆகாம ஸ்பின்னிங்லயே இருக்கு. இதுக்கு என்னப்பா பண்ணணும்? அண்ணே இங்க வாங்க, நான் ஹாட்ஸ்பாட் போட்டு விடுறேன். பாஸ்வேர்ட் என்னம்மா? ஐயோ, அவசரப்பட்டு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டேனே, பாஸ்வேர்ட் கேட்ட எல்லாரும் சிரிப்பாங்களே. அட சொல்லுமா, டைம் ஆகுதுல. கலா குயின் at 1 2 3. வச்சிருக்க. ஐயோ, மானம் போயிருச்சே. ஓகே ஆண்டி, இந்த வெப்சைட்குள்ளே போன உடனே லாகின் ஆர் ரெஜிஸ்டர்னு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பரை நான் என்டர் பண்ணுறேன். ஓடிபி வந்திருக்கா பாருங்க. இன்னும் எதுவும் வரலையே தம்பி. வந்துருச்சு. ஓகே ஆண்டி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் பேஜ் வந்துருச்சு. இதில் உங்களுக்கு எந்த ஃபார்மில் ஃபில் பண்ணணும்னு சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபார்ம் 6 வந்து நியூ ஓட்டருக்கு, ஃபார்ம் 8 வந்து எக்ஸிஸ்டிங் ஓட்டர் கரெக்ஷன், அதாவது பேர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் உடைய கரெக்ஷன். அப்புறம் ஃபார்ம் 7 வந்து டெலிஷன். இப்போ உங்களுக்கு எந்த ஃபார்மில் சூஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள். என் பேரு சாந்தி, ஆனால் இங்கே சந்தின்னு எனக்கு வந்து பேர் சேஞ்ச் ஆகி போட்டிருக்காங்க. இது எனக்கு மாற்றணும். இப்போ நான் இதில் போய் பார்க்கணும். அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் 8 தான் ஆண்டி கரெக்டு. ஓகே, எல்லாரும் ஒரு வாட்டி நான் ஃபில் பண்ணுறதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுடைய பேர், பிறந்த தேதி, அப்பா இல்லைன்னா அம்மாவுடைய பேர், அப்புறம் உங்களுடைய பாலினம், இது எல்லாத்தையும் நீங்கள் இதில் கவர் பண்ணணும். ஐயோ தம்பி, நான் 1965 பதிலாக 95 போட்டுட்டேனே, அப்ப நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆயிடுவேனா? டீட்டெயில்ஸை முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக போடுங்க. நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா முதல்ல வந்து திருப்பி பண்ணணும். தம்பி, நமக்கு இந்த ஆன்லைன்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. ஆஃப்லைன் ஃபார்மே எனக்கு ஃபில் பண்ணி கொடுத்துரு. எனக்கு எதா இருந்தாலும் கையில் பேப்பராக இருந்தாதான் ப்ரூஃப்ன்ற நினைப்பு வரும். கண்டிப்பாக அங்கிள். தம்பி, இந்த இபிஐசி நம்பர்னா என்ன தம்பி? அது உங்கள் ஓட்டர் ஐடியில் இருக்கிற நம்பர் தான் அக்கா. இந்த கார்டு மேலே போட்டிருக்கு பாருங்க. இத்து போன கார்டில் அந்த நம்பர் எங்கே போய் தேடுறது? இன்கேஸ் அட்ரஸ் சேஞ்ச்னா நீங்கள் இபி பில் இல்லைன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட்டை அப்லோட் பண்ணணும். உங்கள் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கு பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னா எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். தம்பி, என்னுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆக மாட்டேங்குது, எதனால? அங்கிள், ஃபோட்டோ வந்து பிலோ 2 MB தான் இருக்கணும். உங்கள் ஃபோட்டோ எத்தனை MB? அது 5 MB கிட்ட எடுத்தேன், கொஞ்சம் ஸ்டைலாக தூரமாக வச்சு எடுத்தேன்.
ஓகே, எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி வரும். இது எல்லாரும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏப்பா எதுக்குப்பா அந்த ரெஃபரன்ஸ் ஐடி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்? ஆன்ட்டி, உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, அது அவங்களுக்கு சப்மிட் ஆச்சா இல்லையாங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த ரெஃபரன்ஸ் ஐடியை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓஹோ அப்படியா, சரிப்பா. இந்த ஃபோன்ல எனக்கு போட்டோ எடுத்து கொடுத்துரு. ஓகே, ஆன்லைன் அப்ளிகேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். அங்கிள், நீங்கள்லாம் சப்மிட் பண்ணணுங்கிறதுக்காக தான் ஃபார்ம் 6, ஃபார்ம் 7 அண்ட் ஃபார்ம் 8 உடைய பிரிண்ட் வந்து எடுக்க சொல்லி நான் செக்யூரிட்டிகிட்ட கொடுத்துருக்கேன். அவர் எடுத்துகிட்டு வந்துடுவார். தம்பி நீங்க கேட்ட மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். தம்பி அப்படி எனக்கும் சேர்த்து அப்ளை பண்ணி கொடுத்துருப்பா. உங்களுக்கும் பண்ணிடுறேண்ணா. ஓகே அங்கிள், இந்த ஃபார்மை அப்ளை பண்ணுறதுக்கு முதல்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். நம்ம ஹேண்ட் ரைட்டிங் தெளிவாக இருக்கணும். 2 ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும். பிஎல்ஓக்கு கொடுக்கணும். தம்பி என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பக்காவா இருக்குப்பா. இப்ப நான் எந்த ஃபார்மை எடுத்து அப்ளை பண்ணணும்? அப்போ உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படாது. இந்த நேரடியான இந்த எஸ்ஐஆர் ஃபார்மே ஃபில் பண்ணிடுங்க. தம்பி இதுக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன்னு எனக்கே தெரியாதேப்பா. இதை நான் எப்படிப்பா நான் ஃபில் பண்றது? அட நம்ம போன வாடகை வீட்ல இருந்தோமே, அதை மறந்துட்டீங்களா? 10 வருஷமா அங்கதானே இருந்தோம். அதை ஃபில் பண்ணுங்க. தம்பி பிஎல் ஆஃபீஸர் வராரு பாருங்க. என்னப்பா ஃபார்ம்ஸ்லாம் ரெடியா? நான் வெரிஃபை பண்ணணும். ஏன் சார், எங்க அம்மாவும் அப்பாவும் இப்போ உயிரோட இல்லை. போன வாட்டி ஓட்டு போடல எங்க அம்மா மட்டும் இருந்தாங்க. இப்போ நான் என்ன சார் பண்றது? சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போன வாட்டி இருந்தவங்கள பத்தின டீட்டெயில்ஸ்லாம் நீங்க கொடுக்கணும். இப்போ அவங்க இல்லைங்கிறத வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க போன வாட்டி ஓட்டு போடல உங்க அம்மா உயிரோட தானே இருந்தாங்க. அப்போ அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க. அங்கிள், இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தால் கேட்டு எழுதுங்க. அவர் தான் வந்திருக்காருல்ல. மற்றவங்க ஃபார்ம் எல்லாம் நானே ஃபில் பண்ணிட்டேன். நீங்கள் தான் அடம் பிடிக்கிறீங்க. இதுக்கு தான் நான் தம்பி கிட்ட கொடுத்துட்டு கரெக்டா எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டேன். இசிஐ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு உங்க டீட்டெயில்ஸ் சரியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெப்சைட்டுக்கு voters.eci.government.in அதுக்கு போங்க. ஃபார்ம்ஸ் 6 இல்லனா 7 இல்லனா 8. இது ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுத்துக்குமே வேலிட் தான். அந்த ஃபார்ம் உங்களுக்கு தேவைப்படாத பட்சத்தில் நேரடியான எஸ்ஐஆர் ஃபார்மை நீங்க வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். அது உங்களுக்கு நியர்பை எலெக்ஷன் ஆஃபீஸ்லயோ இல்ல பிஎல்ஓ ஆஃபீஸ்லயோ கிடைக்கும். முதல்ல எஸ்ஐஆர் ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணும் போது பென்சில் உபயோகிக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நேரடி ஆஃபீஸர்ஸ்ட்டு நீங்க கேட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல நீங்க ஃபில் பண்றீங்கிற பட்சத்துல ரொம்ப தெளிவாகவும் குழப்பம் இல்லாம ஃபில் பண்ணாதான் உங்களுடைய ஃபார்ம் ஈஸியா சப்மிட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆஸ்ட்ரா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்குலாம் எஸ்ஐஆர் பற்றின சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அந்த சந்தேகத்துக்கு பதில் தெரிஞ்சவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணுங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நன்றி.